friends, today I am going to tell about 81st Dividesum Tiruvara Gunamangai Nattam பெருமாள் விஜயநாசனர் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வரகுணவள்ளி விமானம் விஜயகோடி விமானம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தேவ புஷ்கரணி அக்னி சத்தியவான் பிரதிக்ஷம். மங்களாசாசனம் நம்மாழ்வார்கள் ஒரு பாசுரம் பாடப்பட்டுள்ளது. ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முன்னோர் திருவரகுணமங்கை மங்கை எளிதா என்றால் நாச்சியார், வரகுணமங்கை என்றால் பண்புடைய நாச்சியார், வர மிகுந்தவள் ஆன பண்பு என சரித்திரம். பின் பார்ப்போம். விஜயநாசனர் பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் நெடுதுயர் மீது எழுந்துள்ளார். புதன் என்ற ஒருத்தன் மந்திர ஜபம் இடம் தேடி வந்தார். அதன் ஜபத்திற்கு இடம் இங்குதான் வந்தது. ஜபம் பண்ணினார். தேடி வந்த பிராமணன் அவனுக்குள் பெருமாள் உபதேசம் செய்து வித்தியாசனர் பெருமாள் எழுந்தருளி வேதவித்து என்ற பெருமாள் ஒரு முறை மாதா பிதா குரு தெய்வம் மூவருக்கும் அவற்றை முடித்துவிட்டு நாம் ஜபம் பண்ணி தவம் செய்துவிட்டு இங்கு வந்து சேர உபதேச இடம். இவ்விடம் கடி என்ற திருநாமம் நம்முடைய இடர்களை கடிவான். ஆகமத்து ஹஸ்தகம் கூப்பிட்டு நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் பெருமாள் ஒவ்வொரு சரித்திரம் சொல்கிறார் என்ற ஒருத்தர். அவருடைய சிஷ்யன் ஒருவர் சத்தியவான் என்று பெயர். ஆகாச துணி என்ற தீர்த்தம் ஆடும்போது இந்த கரையில் மீனவர் வந்துள்ளார். மீன்களை பிடிக்க பக்கத்தில் ஒரு வலையை மீன்கள் பிடிக்க வலை விரித்தார். அப்போது அவரை ஒரு பாம்பு கருத்து விட்டது. உயிரை விட்டு விட்டார். மேலோகத்திற்கு எழுந்து கொண்டு போய் காட்ட சத்தியவானுக்கு மிகவும் ஆச்சரியம். இந்த உலகில் பாம்பு கடித்து போகும்போது அவன் கடைசியில் வைகுந்தம் தான் போகிறான் என்ன என்று கேட்டார். ஆச்சரியமான சொல்கிறார். விகற்ப தேசத்தில் வில்வசாக என்று ஒருத்தர் இருந்தார். சிறிய இல்லை, யாரோடும் தான் மறுபடியும் இந்த பிள்ளையாய் பிறந்திருந்தான். இந்த திருத்தலத்துடைய மகத்துவத்தையும் ஏதோ வலை விரித்து மீன் பிடிப்பதற்காக இருந்தாலும் பாம்பு கடித்து போய்விட்டது. இருந்தாலும் மோட்சமே கொடுத்து விட்டது பார். இந்த பூர்வ கதை இது. திருத்தலத்துடைய பெருமாளுடைய சக்திவான் கிழக்கே திருமுக மண்டலம் வரகுணவள்ளி நாச்சியார் ஆச்சரியமான ஆகாச தீர்த்தம் விஜயகோடி விமானம் அக்னி வேதசித்து உரமேஸ்வரருக்கும் பெருமாள் பிரதிக்ஷம். முன்னொரு காலத்தில் ரேவா நகர்கரையில் புண்ணிய தேசம் என்ற அக்ரகாரத்தில் ஒருவரும் மாதா பிதா குரு தெய்வம் ஆகிய மூவருக்கும் செய்ய வேண்டிய கடன்களை முடித்துவிட்டு திருமாலை குறித்து தவம் ஏற்று மிக சிறந்த மந்திரங்கள் ஒன்றை நாதை என்றும் மந்திரம் ஜபமிட்டு தவமேற்று எண்ணிக் கொண்டிருக்கிறார். அப்போது திருவடிகள் கிளபிராமனாக வேடம் போட்டு அவரிடம் வந்து ஒரு திருமாலு ஒரு கிளபிராமன் வேடம் போட்டு அவனும் வந்து சக்தியம் மகேந்திரம் என்ற இருமலை கேட்டு இடைப்பட்டு விளங்கும் வரகுணமங்கை என்ற பதிவில் சென்று தவமேற்று அதுவே ஆசனம் என்ற மந்திர ஜபத்திற்கு சிறந்த இடமும் கூற வேதவித்து என்னும் பிராமணன் உடனே அவனிடம் வந்து ஆகார நித்திரமின்றி கடிதம் செய்து இறுதியில் திருமாலின் சேவையை பெற்று பரமபதம் பெற்றான். வித்தியாசனர் என்ற திருநாமம் இப்பெருமாளுக்கு உண்டாயிற்று. சென்று வித்தியாசன பெருமாளையும் திருவரகுண மங்கையும் தரிசித்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.